ஒரே ஒரு பூஜை தான் போட்டாங்க. அடுத்த நாளே ஆப்பு வந்துருச்சு. அட அதுதாங்க நம்ம லவ் டுடே டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிக்க, தெலுங்குல லவ் டுடே மாதிரியே பெரிய ஹிட்டான படத்துல நடிச்சவங்க தான் கீர்த்தி ஷெட்டி. இவங்க ஹீரோயினா நடிச்சிட்டு வர படம் தான் எல்ஐசி. இந்த படத்தை நயன்தாரா கணவர் விக்னேஷ் சிவன் தான் இயக்கிட்டு வராரு. அதே மாதிரி லியோவோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. நேத்து தான் இந்த படத்துக்கு பூஜை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சந்தோஷத்துல இருந்து கூட நம்ம விக்னேஷ் சிவன் வெளியே வந்திருக்க மாட்டாரு. ஆனா அவர் அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள அவருக்கு ஒரு பெரிய ஆப்பு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, ப்ரொடியூசர் டைரக்டருமான நம்ம எஸ் குமரன் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. அதுல எல்ஐசி டைட்டில்ல 2015லயே வாங்கிட்டதாகவும், அதுக்கு அப்புறமா விக்னேஷ் சிவன் என்னோட மேனேஜர் அணுகி டைட்டில் வேணும்னு கேட்டாரு. ஆனா என்னோட படத்துக்கு இந்த டைட்டில் தான் ஆப்டா இருக்கு, தர முடியாதுன்னு சொல்லிட்டாராமா. அத கண்டுக்காத விக்னேஷ் சிவன் அந்த டைட்டில்ல பட்டி டிங்கரிங் பண்ணி அப்படியே வச்சிருக்காரு. இந்த செயல் சிறு தயாரிப்பாளர்களை நசுக்கும் செயல்னு சொல்லியிருக்காரு. மேலும் விக்னேஷ் சிவன் அவரோட பாட்டுல எல்லாம் அதிகாரத்துக்கு எதிரா குரல் கொடுக்கிற மாதிரி எழுதுறாரு. ஆனா அவரு இப்படி செஞ்சிருக்கிறது அதிகாரம் மிக்கதா இருக்கு. இனிமே இந்த டைட்டில் யூஸ் பண்ண கூடாதுன்னு, இனிமேலும் இப்படி செஞ்சா சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி பகிரகமா அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. இப்போதான் லியோ படத்துக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஓஞ்சாலும், உடனே அடுத்த படத்துக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. மறக்காதீங்க, இந்த படத்துல நயன்தாரா ஒரு முக்கியமான ரோல்ல நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த படத்தோட பேரு எல்ஐசின்னு தான் இருக்குமா இல்ல மாத்திருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.